கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு எங்களுடைய தியானத்திலே ப்ரிப்பரேஷன் ஃபார் நியூ இயர் 2015 புதிய 2015ஆம் ஆண்டு புதிய ஆண்டுக்கான ஒரு ஆயத்தமாக இன்றைய தியானத்தை நாம் கேட்க போகிறோம். இந்த ஆண்டிலே நாம் எவ்வாறு காலடி வைக்கலாம் என்ற தியானத்தோடு இந்த ஆண்டிலே எவ்வாறு இறைவன் நம் எல்லாருக்கும் ஒரு ஆதாரமாக இருந்தாரோ அதுபோல தான் புதிய ஆண்டில் கூட கடவுளே உங்கள் ஆதாரம், God is your source என்ற தலைப்பிலே தான் நாம் தியானிக்க போகிறோம். என்றால் புதிய ஆண்டிலே நாம் எவற்றை சந்திப்போம் நமக்கு தெரியாது. இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தேவையாக கூட இருக்கிறது. இந்த அடிப்படையில் இறைவன் இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், I am your source, நான் தான் உங்களுடைய ஆதாரமாக இருக்கிறேன். இந்த ஆதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே ஒரு ஆதாரம், ஒரு துணை நமக்கு தேவையாக இருக்கிறது. அதை கடவுளே நமக்கு துணையாக இருக்கிறேன், ஆதாரமாக இருக்கிறேன் என்று நமக்கு சொல்லுகிறார். உங்கள் தராதரம் உங்களின் ஆதாரம் அல்ல, கடவுளே உங்கள் ஆதாரம். Your professional is not your source, God is your source. இதுதான் கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய ஒரு உறுதியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல முறைகளிலே நாம் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது, நம்மிடத்திலே சரியான வேலை இருக்கிறதா, நமக்கு என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதெல்லாம் நிறைய நாம் யோசிப்போம், நிறைய நாம் சிந்திப்போம். சில நேரத்திலே நம்மிடத்திலே ஒன்று இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்படுவோம். சில நேரத்திலே இதெல்லாம் நமக்கு இருக்கிறது என்ற உடனே சந்தோஷப்படுவோம். ஆனால் அதுவே சில நேரம் நம்மை கைவிட்டு விடும். தகுந்த நேரத்திலே அதுவே நமக்கு உதவாமல் போய்விடும். அப்பொழுது நாம் தவித்து போய் நிற்போம். இதுபோல வாழ்க்கையிலே இல்லாத நேரத்திலே ஒன்றை பற்றி கவலைப்படுகிறோம், சில நேரத்தில் இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுவோம். இருக்கிறதே நமக்கு பிரச்சனையாக மாறும் பொழுது என்ன செய்வது தெரியாமல் கலங்கி போய் நிற்போம். அதனால தான் நம்முடைய சோர்ஸ் நம்முடைய ப்ரொபோஷனல் அல்ல. நமக்கு இருக்கிற பெயர், நமக்கு இருக்கிற வேலை, நம்மிடத்தில் இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற ஆற்றல், இவைகள் அல்ல நம்முடைய ஆதாரம். நம்முடைய ஆதாரம் எப்பொழுதும் கடவுளாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பாதுகாக்கும். கடவுள் நமக்கு ஆதாரமாக இருப்பார் என்றால் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்றால் அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே புதிய ஆண்டிலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய உள்ளத்திலே இதை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். என்ன சூழல் வந்தாலும் இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே என் ஆண்டவர் தான் எனக்கு ஆதாரம், அவர்தான் எனக்கு சோர்ஸ் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த ப்ரொஃபஷனலை பற்றி, அதாவது நமக்கு இருக்கின்ற ஒரு தராதரம் என்ன, ஒரு தராதரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தானே இவ்வளவு பாடுபடுகிறோம். படிக்கிற பிள்ளைகள் அவர்கள் யூனிவர்சிட்டி டிகிரி எடுப்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள். இன்ஜினியராய் படிக்கிறவர்கள் இன்ஜினியர் என்ற அந்த டிகிரி எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மெடிசின் செய்கிறவர்கள் அதற்கென்று எவ்வளவு வருஷங்களை செலவு செய்கிறார்கள், எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்கள். இப்படி படித்துத்தானே கஷ்டப்பட்டுத்தானே ஒரு ப்ரொஃபஷனலை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது அல்ல நம்முடைய ஆதாரம், கடவுள் தான் நம்முடைய ஆதாரம் என்று சொல்லுவது சரியா அப்படின்னு நாம் கேட்டு பார்க்கறதானே வேணும். என்றால் பல மக்கள் பாருங்கள், எப்பொழுது தங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறார்களோ அல்லது ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுகிறார்களோ அப்பொழுது நிறைய நேரம் கடவுளை மறந்து விடுவார்கள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில சில கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த உடனே இதெல்லாம் ஏன் எனக்கு வர வேண்டும், அப்ப நான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோசனம், கடவுளை நம்பி என்ன பிரயோசனம், இதெல்லாம் வீண் அப்படி என்று விட்டு கடவுளை விட்டு பின்வாங்கி விடுவார்கள். இந்த ரெண்டுமே நமக்கு ஆபத்தான ஒன்று. இந்த ரெண்டுமே நமக்கு ஆபத்தானது. ஒன்று, நமக்கு துன்பங்கள் வந்ததனாலே நாம் கடவுளை விட்டு பின்வாங்கி விட்டோம் என்றால் அதுக்கு பின்பு நமக்கு துன்பங்களிலேயே சிக்கி கிடக்கிற நமக்கு யார் உதவி செய்ய போகிறார்கள்? சரி. இன்னொரு பக்கம், நமக்கு பல நல்ல உயர்வுகள், நல்ல ஆதாரங்கள் எல்லாம் வந்ததுனாலே அதை நம்பி நாம் போனோம்.
இப்பொழுது அந்த பணமோ அந்த பட்டமோ அல்லது நான் நம்பி இருக்கிற மக்களோ நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகும் பொழுது, அப்ப அந்த பணத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பட்டத்தை வைத்து என்ன செய்ய போறோம், நமக்கு இருக்கிற இல்லத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அதனாலே இப்ப ப்ரொபோஷனல் நமக்கு ஆதாரமா அல்லது அந்த ப்ரொபோஷனலையே நமக்கு கொடுக்கிற கடவுள் ஆதாரமா என்பதை நாம் சரியாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த தெளிவு, இந்த அறிவு பெற்றோராகிய நமக்கு இருந்தால்தான் பிள்ளைகளுக்கும் நாம் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பாடங்களை சூஸ் பண்ணும் பொழுது எதிலே அதிக பணம் சம்பாதிக்கலாமோ அதைத்தான் அவர்கள் சூஸ் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டிலே அவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது நல்ல விஷயம். ஆனால் நம்முடைய ஆதாரம், நாம் நம்பி இருக்கிற அந்த சோர்ஸ் எப்பொழுதுமே கடவுளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் பாருங்கள். உதாரணமாக பல நேரத்திலே பல மக்கள் தங்களுக்கு ஒரு நோய் வந்தது என்றால் பாருங்கள், டாக்டர் இடத்திலே போவதற்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் மேக் பண்ணி சரியாக டாக்டர் இடத்திலே போவார்கள். சில நேரத்தில் எங்களுக்கு வருத்தமா இருக்கிறது என்று சொன்னதனாலேயே ஆராதனைக்கு வர மாட்டார்கள். ஆனால் வருத்தமா இருந்தாலும் டாக்டர் இடத்திலே போவார்கள். அதிலே ஒரு பெரிய ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. அதிலே நமக்கு இயலாத நேரத்திலேயே வைத்தியரிடத்திலே நாம் டாக்ஸி பிடித்தோ அல்லது யாரையோ கேட்டு போக முடியுது என்று சொன்னால், இப்படி ஒரு ஆராதனையிலே இறைவன் தன்னுடைய குணமாக்கும் வல்லமை அனுப்புகிறார். நம்மை விடுதலையாக்குகிற பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். அப்ப அதுக்கு வருவதற்கு நாம் எவ்வாறு பின்வாங்கலாம்? இதிலே மறைந்திருக்கிற உண்மை என்ன தெரியுமா? அதுல தான் நாம் தோற்று போய் விடுகிறோம். மக்கள் என்ன தெரியுமா, பல தடவைகளிலே நாம் கட்டாயமாக இந்த வைத்தியரிடத்திலே போக வேண்டும், இந்த வைத்தியசாலைக்கு போக வேண்டும், இந்த மருத்துவம் எல்லாம் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவத்தை நம்புகிறோம், வைத்தியர்களை நம்புகிறோம், கடவுளை விட சில நேரத்தில். ஆனால் அந்த வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நமக்கு வைத்தியம் செய்கிற வைத்தியர்கள், அவர்கள் தங்களால் முடியாத நேரத்தில் என்ன சொல்லி விடுகிறார்கள்? உங்களுடைய கடவுளிடத்திலே கேளுங்கள் என்று தானே சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய சோர்ஸ் என்ன? வைத்தியரா? அல்லது அந்த வைத்தியராலேயே ஏலாமல் போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்களே, உங்கள் கடவுளிடத்திலே மன்றாடுங்கள் என்று, அந்த கடவுளா? அதனால்தான் வைத்தியரிடத்திலே போகக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை. என்றால் வைத்தியர்களையே கடவுள் தான் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேலே இருக்க வேண்டும். கடவுளை நம்பி அந்த நம்பிக்கையோடு நாம் வைத்தியரிடத்திலே போகலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள், நாங்கள் இந்த இடத்திலே வந்து அல்லது உங்களுடைய ஜெபத்திலே, ஆண்டவரே எனக்கு இப்படியான ஒரு நோய் இருக்கிறதே, அல்லது இந்த நோயை கண்டுபிடிக்கவே முடியாமல் நான் தவிக்கிறேனே, இதை நான் எங்கு காட்ட வேண்டும், எந்த வைத்தியரிடத்திலே காட்ட வேண்டும், எனக்கு காட்டும் ஆண்டவரே, நான் இந்த வைத்தியரிடத்திலே போனால் சரியாக என்னுடைய வருத்தத்தை அவர் கண்டுபிடிக்கிற ஞானத்தை அவர் கொடும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி விட்டு போனோம் என்றால் பாருங்கள், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கடவுள், எங்களுக்காக ஒரு வைத்தியரை உண்டாக்கி வைத்திருக்கிற கடவுள், எங்களுக்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டுமோ அல்லது எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கிறதோ அதை கண்டுபிடிக்கிற ஞானத்தை அந்த வைத்தியரை கடவுள் கொடுப்பார். அதனாலதான் வைத்தியரை விட நாம் கடவுளை நம்முடைய சோர்ஸாக வைத்திருக்க வேண்டும். அந்த வைத்தியர்களே நமக்கு ஏலாமல் போய்விட்டதன் ஒரு சிலவை கையை விரித்து விடுகிறார்கள். சரி, அதுபோலதான் பாருங்கள், பணத்தை எடுத்துக்கொள்வோம். பணம் கட்டாயமாக நமக்கு தேவை. பணத்துக்காகத்தானே எவ்வளவு மணி நேரம் நாம் வேலை செய்கிறோம். சரி, இந்த பணம் நமக்கு சோர்ஸா அல்லது இந்த பணத்தையே நமக்கு கொடுக்கிற கடவுள் நமக்கு சோர்ஸா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல முறை மக்கள் பாருங்கள், எங்களுக்கு நல்ல வேலை இல்லை அல்லது நமக்கு நல்ல வருமானம் இல்லை அல்லது வீட்டில் சரியான கஷ்டமா இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஜெபிப்பார்கள், மன்றாடுவார்கள். அதுக்கு பின்பு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையிலே இன்னும் பல மணி நேரங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் கூட கிடைக்கும். அதுக்கு பின்பு கொஞ்சம் பணமும் வர ஆரம்பித்திரும். அதுக்கு பின்பு என்ன சொல்லுவோம் பாருங்கள், இப்பொழுது கடவுளிடத்திலே வருவதற்கு விருப்பம்தான், ஆனால் நேரம் இல்லாமல் இருக்கிறது. வேலையிலே லீவு கொடுக்கிறதாக தெரியவில்லை அல்லது வேலை முக்கியம் அப்படின்னு நாம் சொல்லி விடுகிறோம். உண்மைதான், கனடாவிலே நிச்சயமாக வேலை முக்கியம். ஆனால்
அவர்கள் எங்களுக்கு லீவு தர முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் கூட நம்முடைய எண்ணம் எல்லாம் நிச்சயமாக இல்லை, நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நீர் சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும் என்ற ஜெபநிலை உள்ளவர்களாக நாம் இல்லாமல் அதுக்கு பின்னாலே நாம் போய்விட்டோம் என்றால், திருப்பவும் சொல்லுகிறேன், அந்த பணம் எல்லா நேரமும் நம்ம கை கொடுக்காது. ஏன் தெரியுமா? நாம் ஒரு முதலாளி கீழே தானே வேலை செய்கிறோம். ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறோம். இந்த முதலாளியை நாம் பெரிதாக நம்பி விட்டோம். இந்த முதலாளி கொடுக்கிற பணத்தை நம்பி நாம் இல்லத்தை வேண்டுகிறோம். இந்த பணத்தை நம்பியே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த முதலாளி வேலைக்கு வரும் பொழுதே, தன்னுடைய கம்பெனியை நடத்தும் பொழுதே அவர் கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுப்பது, கடவுளே நீர் எனக்கு பணத்தை தாரும், எனக்கு நீர் சரியான வேலையை தாரும். அது நாம் சிந்திக்கிறதில்லை. நாம் அதை சிந்திக்காமல் அந்த முதலாளியையும் நாம் வேலை செய்கிற இடத்தையுமே நம்பி விடுகிறோம். அவர்களே கடவுளை நம்பித்தான் இருக்கிறார்கள். அதனாலே தான் நாம் எப்பொழுதுமே கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய சோர்ஸ் கடவுளாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோசேப்பின் நிமித்தம் கடவுள் எகிப்து நாட்டை ஆசீர்வதித்தாராம். யோசேப்பின் நிமித்தம் கடவுள் எகிப்து நாட்டு அரசரை ஆசீர்வதித்தாராம். நானும் நீங்களும் கடவுளை நம்புகிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் வேலை செய்கிற இடம் நம்மால் தான் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதுதான் உண்மை. நான் வேலை செய்த பொழுது அதை அப்படியே கண்டேன். அவர்களால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை, என்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனாலே இதுதான் கிறிஸ்துவ மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். நாம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் என்றால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. நாம் ஒரு வயிற்றிடத்திலே போகிறோம் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுபோலதான் இந்த வழிபாட்டிலே கூட நாம் சில நேரம் பாருங்கள், காணிக்கை கொடுக்கிறோம். காணிக்கை கொடுப்பதனாலே நாம் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோமே தவிர நாம் ஏதோ கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்று எண்ணிடக்கூடாது. இது போலதான் கடவுள் கூட நம்மோடு இருப்பதனாலே நம்மாலே தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதை நாம் ஒருபோதும் மறக்காமல் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. அதனாலே நம்முடைய சோர்ஸ், நம்முடைய ஆதாரம் எப்பொழுதுமே கடவுளாக இருக்க வேண்டும், வேற எதுவாகவுமே இருக்கக்கூடாது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது பாருங்கள், man shall not live on bread alone but on every word that comes from the mouth of God. இது நமக்கு ஒரு நல்ல பாடம். இது மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல, அதனாலே மட்டும் வாழ முடியாது. அவருக்கு இருக்கிற வீட்டினாலே, அவருக்கு இருக்கிற அழகினாலே, அவருக்கு இருக்கிற ஆற்றலினாலே, அவருக்கு இருக்கிற அறிவினாலே, அவரிடத்தில் இருக்கிற பணத்தினாலே, அதனால் மட்டுமே வாழ முடியாது. அதை ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரே. கடவுளுடைய வார்த்தை, அதாவது அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் வாழ்வானாம். ஏனென்றால் அப்படித்தான் கடவுள் உண்டாக்கினார். கடவுள் மனுக்குலத்தை உண்டாக்கும் பொழுது இவர்கள் பணத்தாலே வாழ்வார்கள் என்று அவர் உண்டாக்கவில்லை, இவர்கள் பொருளாலே வாழ்வார்கள் என்று உண்டாக்கவில்லை. அப்படி உண்டாக்கி இருந்தார் என்றால் பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும், படிக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும், அழகுள்ளவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். அதனாலே கடவுள் எவ்வாறு உண்டாக்கினார் என்றால், என்னுடைய வார்த்தை, நான் உண்டாக்கின மக்கள் என் வார்த்தையினாலே வாழட்டும். அது இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று. யார் வேண்டுமென்றாலும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதனால் வாழ முடியும். கடவுளுடைய வார்த்தையினால் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியும். அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த வல்லமை நமக்கு தெரிகிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது, கடவுளுடைய வார்த்தை நம்மை மகிழ்விக்கிறது, கடவுளுடைய வார்த்தை நமக்காக திறக்க வேண்டிய வாசல்களை திறந்து விடுகிறது, கடவுளுடைய வார்த்தை நம்ம கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலே கொண்டு வருகிறது. இதற்கு நிறைய ஆதாரங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது.
அப்ப இந்த வார்த்தையை கடவுள் எந்த நேரத்தில் இயேசு சொன்னார்? சோதிக்கப்படும் பொழுது சொன்னார். அவர் 40 நாட்கள் உண்ணாமலும் தண்ணீர் பருகாமலும் இறை தந்தையோடு ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து பசியில இருக்கும் பொழுதுதான் அலகை கொண்டு வந்து கற்களை காட்டி இதை அப்பமாக்கி சாப்பிடுமேன் என்றால் அதுக்கு தெரியும் கடவுளாலே அப்பமாக்க முடியும் என்ற கடவுளான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இயேசுனா தான் எல்லாரையும் உண்டாக்கினார், எல்லாற்றையும் உண்டாக்கினார். அவர் அப்பம் என்ன எது வேணுமென்றாலும் மாற்ற முடியும் கல்லை. ஆனால் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், அதல்ல, நான் என்னால் செய்கிற ஒன்றை வைத்து வாழ்வதை நான் நம்பவில்லை, என் தந்தையினால் நான் வாழ்வேன் என்பதைத்தான் நான் நம்புகிறேன். அதுதான் நம்ம கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அல்லேலூயா. அதனாலே என்ன சூழல் வந்தாலும் நம்முடைய சோர்ஸ் கடவுள், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் நாம் அதிகமாக உட்கொண்டோம் என்றால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக வாழ வைக்கிறது. வெற்றி தானாக நடப்பதில்லை. சக்சஸ் doesn't happen automatically. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சும்மா இருக்கும் பொழுது ஒரு நாள் நடப்பதில்லை. அதனால்தான் முதல் நாம் சிந்தித்ததோடு நம்முடைய சோர்ஸ் கடவுள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு பின்பு நம்முடைய சக்சஸ் எவ்வாறு நமக்கு உருவாகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அது மிக முக்கியமான ஒன்றாகும். அதுக்கு முன்பு ஒரு பாடலை நாம் பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடலாம். பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை போதுமையா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை போதுமையா. உம் அன்பில் நான் ஏசையா ஏசையா அன்பினாலே என்னை முன் குறித்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர். அன்பினாலே என்னை முன் குறித்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம் அன்பில் நான் நிலைத்திருக்க உம் கிருபை போதுமையா. ஏசையா ஏசையா சோதனைகள் என்னை தாக்கினாலும் உம் கிருபையொன்றே போதுமையா. உம் கிருபையொன்றே போதுமையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, பெயர் சொல்லி அழைத்தவர்
தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். நம்ம அமைதியாக உட்காருவோம். நம்முடைய வாழ்வில் நாம் எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும், நாம் பல விடயங்களை அச்சீவ் பண்ண வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். அப்படி என்றால் அவைகள் சும்மா இருக்கும் பொழுதே நமக்கு வந்து விடுமா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா பல முறை கடவுளை நம்புகிற மக்கள் வெறும் கடவுளே கடவுளே என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர, கடவுள் அவர்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்யாமல் போய்விடுகிறார்கள். அப்படி செய்யாமல் போனால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலே தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே 2 விடயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, நாம் கடவுளோடு பேசுவது. 2வது, கடவுள் நம்மோடு பேசுவது. இந்த 2ம் இல்லாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியாது. ஏதோ கடவுள் தன்னுடைய இரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டு போவார். ஆனால் இருப்பினும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் கடவுளோடு பேசிய பின்பு கடவுள் நம்மோடு என்ன பேசுகிறார், அதான் இந்த வழிபாட்டு. ஆரம்பத்திலே ஆண்டவரை துதிக்கிறோம், நாம் ஆண்டவருக்கு துதி ஆராதனை செய்கிறோம். அதுக்கு பின்பு இந்த இறை தியான நேரத்திலே கடவுள் இப்பொழுது நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சக்சஸ் உண்டாகும், வெற்றி நமக்கு உண்டாகும். அது இல்லாமல் நாம் நம்முடைய பிரச்சனையே கடவுளிடத்திலே சொல்லி கொண்டிருந்தால் அதை கேட்கிறார் கடவுள். கேட்டவுடனே கடவுள் நமக்கு வேண்டிய வாசல்களை திறக்கிறார். பட் the field is ready, அந்த ஃபீல்ட் ரெடியா இருக்குது. அதுல நாம் விதைக்க வேண்டியதை விதைக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு பலன் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்ன பார்க்கிறோம் என்றால், சக்சஸ் doesn't happen automatically. வரும் கூட்டத்துக்கு வருவதனால எல்லாம் நடந்து விடுமென்று தயவு செய்து யாரும் எண்ணிடக்கூடாது. அப்படி நினைத்தோம் என்றால் நாமும் ஏமாந்து விடுவோம். எங்களை நம்பி மற்றவர்கள் இருக்கிறார்களவோ அவர்களை ஏமாற்றி விடுவோம். ஏன்னா அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் போய் மண்டாடுவார்கள், இந்த மண்டாடுவதனாலே நமக்கெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்ப எம்மையும் ஏமாற்றி அவர்களையும் ஏமாற்றி விடுகிறோம். இல்லை, நாம் கடவுள் சொல்வதை செய்வதனால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என்றால் திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். இணைச்சட்ட நூல் அல்லது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும். எல்லாரும் சொல்லுவோமா? நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும். பார்த்தீர்களா? நாம் மேற்கொள்ளுகிற செயல்கள் அவை அனைத்திலும் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். The Lord will send a blessing on everything you put your hand to. நாம் என்ன செய்கிறோமோ அதில் தான் கடவுள் ஆசீர்வாதத்தை தர முடியுமே தவிர, நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கவலையில் இருக்கும் பொழுது கடவுள் சொல்வார், நீ கவலைப்படாதே, கவலையை விட்டு விட்டு நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லுவார். இல்லை, ஆண்டவரே நான் கவலையை விட்டு எப்படி வருவது, கவலையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன், அல்லது சில பேருக்கு அதை விட்டு விடவே மனம் வராது. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலை எனக்கு தெரிகிறது மகனே, நீ இப்பொழுது நன்றாய் என்னை ஆராதனை செய் என்று சொல்லுவார் என்றால் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த ஆராதனை நேரத்திலே கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை நம்மேல் ஊற்றுவார். அந்த நேரத்தில் நமக்கு மகா பெரிய விடுதலை உண்டாகும். பவுலும் சீலாவும் சிறையில இருந்து துதித்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அவர்கள் தங்களை கட்டுக்களை அவிட்டு விடும் ஆண்டவரே, சிறைக்கதவை திறந்து விடும் ஆண்டவரே என்றே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, கடவுளை புகழ்ந்தார்களாம். கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்த பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். அதுபோலதான் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை கடவுள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருப்பதனாலே மலரப்போகிற புதிய ஆண்டிலே நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். படிக்கிற பிள்ளைகள் நன்றாய் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ நாம் அதை செய்ய வேண்டும். செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், கடவுள் அதிலே ஆசீர்வாதத்தை வைப்பார். வேலை செய்கிறவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு நாம் வேலை செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு நிறைவான ஞானத்தை கொடுப்பார். அதிலே முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளை திறந்து விடுவார். என்னென்ன வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமோ திறந்து விடுவார். நாம் சோம்பேறியா இருந்திடக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள்
பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பல விடயங்களை செய்வதற்காக ஆசைப்பட வேண்டும், அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒன்று தெரிய வேண்டும், நான் இந்த வேலையை செய்தால் கடவுள் இதில் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இந்த விஷயத்தை தொடங்கினேன் என்றால் கடவுள் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். இல்லை, இதையே நான் நினைத்து கொண்டிருக்க கூடாது, இதையெல்லாம் விட்டு நான் உற்சாகமான காரியங்களை, பாசிட்டிவான காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நாம் காலை வைத்தால் கடவுள் கட்டாயம் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். செய்து பாருங்கள், கடவுள் கட்டாயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை தெரிந்தெடுத்தல் வேண்டும். Each day you must choose to expect good things to happen to you. ஒவ்வொரு நாளும் புதிய ஆண்டிலே நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்வோம் என்ற ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு உண்டாக்குன நாள் தானே. திங்கக்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை இல்லை கொஞ்சம் அவ்வளவு நல்லமில்லை, புதன்கிழமை அப்படி பரவாயில்ல, வியாழக்கிழமை not too bad, வெள்ளிக்கிழமை நோ, வெள்ளிக்கிழமை ஒன்றுமே செய்யக்கூடாது என்ற இயேசுநாதர் செத்த நாள், இப்படி நாம் எண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்காக உண்டாக்கின நாள். அதனால ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் எதிர்பார்ப்புன்றது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பது எதிர்பார்க்க வேண்டும். சில நேரத்திலே நல்லதே நடக்காது போல எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு எதிர்மாறாக தோன்றும். பரவாயில்லை, எதிர்மாறாக தோன்றினாலும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எதை நம்புகிறோமோ அதைத்தான் கடவுள் நமக்கு செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். புயல் வீசட்டுமே, இந்த புயலின் மத்தியிலே இயேசு நடந்து வந்து எனக்கு அற்புதம் செய்வார் என்று தான் நாம் நம்ப வேண்டுமே தவிர, ஐயோ இந்த புயல் என்னை அழிக்க போகிறது, இந்த புயல் என்னுடைய குடும்பத்தையே தாறுமாறாக்க போகிறது, என் வாழ்க்கையை சுக்குநாராக்க போகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. புயல் வீசட்டும், கொந்தளிப்பு வந்து நம்முடைய வாழ்க்கையின் படகளே மோதட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். மத்தேயு 15:11. வாய்க்குள் செல்லுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளி வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். எல்லாரும் சொல்லுவோமா? வாயிலிருந்து வெளி வருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பார்த்தீர்களா? அது நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒரு புயல் வீசட்டும் பரவாயில்லை, இந்த புயலை பார்த்து நாம் என்ன பேச போகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் தவறானதை பேசினோம் என்றால் அந்த தவறானது நம்மை பாதித்து விடுகிறது. நல்லதையும் வெற்றியையும் நாம் பேசுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்தி செல்கிறது. வாயிலிருந்து வெளியே வருவதுதான், நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருவதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்று திருமறையே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்றால் கடவுள் வார்த்தையிலே ஒரு பவர், ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். நாம் பல முறை அதை தியானித்திருக்கிறோம். பாருங்கள், நான் செய்ய வேண்டியதை நான் நினைத்து கொண்டிருக்கிறதுனால் நடப்பதில்லை. உதாரணமாக உங்களிடத்திலிருந்து நான் அதை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அங்க இருக்கிற கதிரியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எனக்குள் நினைத்து கொண்டிருப்பதனாலே நீங்கள் செய்ய முடிகிறதா? இல்லை. வாயினாலே நான் சொன்னேன் என்றால் தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் உடனே நீங்கள் கொண்டு வாரீர்கள். உங்களை இயக்குவது எது தெரியுமா? என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கடவுள் அவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தையினாலே நாம் தவறான ஒன்றை சொல்லிவிட்ட உடனே பாருங்கள், ஒருவருடைய உள்ளத்தை அது பாதித்து விட்டதென்றால் சம்டைம் த ஹோல் லைஃப், முழு வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு வார்த்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. ஏன்? கடவுள் வார்த்தைக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஒருவரை நாம் நல்ல வார்த்தையினால் பாராட்டி விட்டோம் என்றால் வாழ்க்கை முழுவதும் அந்த பாராட்டு வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்? கடவுள் வார்த்தைக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப யாரோ ஒருவர் சொன்னதுனால என்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனையாகி விட்டது என்று வைத்துக் கொள்வோமே. இந்த வேதனை எவ்வாறு நான் என்னுடைய வார்த்தையினாலே தகர்த்து போடலாம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னதனால் என் உள்ளம் புண்பட்டிருக்கிறது என்றால் நான் இப்பொழுது என்னுடைய வார்த்தையினாலே, இல்லை, புண்பட்டேன் உள்ளத்தை இறைவனே குணமாக்குவார், என்னை என் ஆண்டோர் உயர்த்துவார், அவர்களுக்கு முன்பாக என்னை வாழ வைப்பார், என்னை என் ஆண்டோர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார், என் வாழ்க்கையிலே ஆண்டோர் அற்புதம் செய்வார். பேசி பாருங்கள் அந்த வார்த்தையை. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். அதான் திருமறை சொல்லுகிறது, வாயிலிருந்து வெளியே வருவதுதான்
நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதாம். ஆகவே புதிய ஆண்டிலே நாம் பேசுகிற வார்த்தையிலே கவனம் செலுத்துவோம். விசுவாச வார்த்தைகளை அதிகமாய் பேசுவோம். பேசக்கூடாத வார்த்தைகளை தயவு செய்து நிறுத்தி விடுவோம். எவ்வளவோ நல்லம். பேசாமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லம். பேச போய் பிரச்சனைகளை உருவாக்குவதிலும் பார்க்க பேசாமல் இருக்கிறது நல்லம். சில நேரத்தில் பேசாமல் இருந்தால் கோபம் வந்துடும் தெரியுமா? என்ன சொல்ல சொல்ல உம்மண்டு பிடிச்சு கொண்டே இருக்கிறீங்களேன்ட்டு. அதனாலே சரியானதை பேசணும் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். What goes into someone's mouth does not defile them, but what comes out of their mouth, that is what defiles them. வெளியே வருவது. நம்பிக்கையோடு உங்கள் நாளை ஆரம்பியுங்கள். Start your day with faith. அது மிக மிக அவசியம். புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுது அதை நாம் நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலை எழுந்த உடனே நிறைய விஷயம் மைண்டில் வரும். இது எல்லாவற்றையுமே நான் எழுதி வைத்துட்டு அல்லது மனதிலே வைத்துட்டு அதுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நினைத்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசி நம்பிக்கையோடு நாம் ஆரம்பிக்கணும். கடவுளை நம்புகிற என்னை கடவுள் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு. திருமறை வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்க. லைக் அந்த படமை தான் நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் இந்த ஓட்டத்தில் நிற்கிறார்கள் என்றால் ரெடி செட் கோ என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் பாருங்கள், இலக்கை நோக்கி தான் பார்ப்பார்களே தவிர சும்மா என்ன ஓடுனா காணுமென்று யாரும் அப்படி ஓடுறதில்லை. அவர்கள் ரெடி ஆகும் பொழுதே அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்குக்கு தான் இங்கே ரெடி ஆகி கொண்டிருப்பார்களே தவிர சும்மா அங்கேயோ பார்த்து கொண்டு யாரும் இருக்கிறது இல்லை. அதுபோல நம்முடைய நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கென்று ஒரு விசுவாச நோக்கம் இருக்க வேண்டும், எண்ணம் இருக்க வேண்டும். அந்த இலக்கை வைத்துக்கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும். நாளை ஆரம்பித்தோம் என்றால் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம். ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். ஸோ இந்த வார்த்தையிலே ஒரு பெரிய ஆழமான உண்மை இருக்கிறது. அதை நான் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். கடவுள் என்ன சொன்னார் என்றால், நேர்மையுடையோர் என்றால் கடவுளை நம்புகிறவர்கள். அவர்கள் எதனால் வாழ்வடைவார்களாம்? நம்பிக்கையினால் வாழ்வடைவார்களாம். ஏன்னா இதுதான் கடவுளுடைய தியரி. கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒன்று. நான் முதல்ல சொன்னது போல ஒரு மனிதன் தன்னுடைய இருக்கிற பொருளினால் வாழ்வான் என்று சொல்லவில்லை. கடவுள் சொன்னார் நம்பிக்கையினால் மனிதன் வாழ்வான். மனிதன் தன் பணத்தினால் வாழ்வான் என்று கடவுள் சொல்லவில்லை. மனிதன் தன் நம்பிக்கையினால் தான் வாழ்வான். அதனால்தான் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நமக்கு எல்லாம் வேண்டும், ஆனால் நம்பிக்கை அதைவிட மிக மிக அவசியமாகும். மத்தேயு 13:57 அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இயேசு தன்னுடைய ஊரிலே வல்ல செயல்களை செய்ய முடியாமல் போய்விட்டதாம் என்றால் அவரது நம்பிக்கை இல்லை. அதுபோல நம்முடைய குடும்பத்திலே கடவுள் வல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்திலே நாம் பாடுபட்டு விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்றால் கடவுள் செய்கிற வல்ல செயல்களை நம்மால் காண முடியும். மத்தேயு 21:22 நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். நீங்கள் கடவுளிடத்திலே மன்றாடும் பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள், கேட்டால் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமலேயே மன்றாடினால் அந்த செபத்திற்கு கடவுள் பதில் தர முடியாது என்று சொல்லுகிறார். அதனாலே தான் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமாகும். அல்லேலூயா. ஆகவே 2015 அந்த ஆண்டை நாம் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வாறு ஆரம்பிக்க போகிறோம் என்றால் நம்முடைய சோர்ஸ், நம்முடைய ஆதாரம் கடவுள்தான் என்ற நிலையோடு ஆரம்பிக்க போகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு எல்லாம் இருந்தாலும் இவைகளை கொடுக்கிற கடவுள் மேலே தான் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்பிக்கையா இருக்க இல்லையா? இப்போ உதாரணமாக இதை சொல்லி நாம் ஜெபிப்போம் பாருங்கள். நாம் எல்லாரும் திருமணமாகும் பொழுது என்ன செய்திருப்போம்? நமக்கென்று ஒரு நல்ல திருமணம் நடப்பதற்காக கடவுளை நோக்கி மன்றாடணுமா? மன்றாடவில்லையா? மன்றாடி தானே இருப்போம். ஆண்டவரே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வர வேண்டும். அதுபோல பெற்றோர் எல்லாம் என்ன செய்வார்கள்? எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நல்லாய் மன்றாடி அதுக்கு பின்பு குடும்பமாகி விடுவோம். குடும்பமான பின்பு என்ன செய்கிறோம் பாருங்கள், அங்கு பிள்ளை குட்டிகள் வரும், அந்த வேலை இந்த வேலை எல்லாம் வந்துடும். அதுக்கு பின்பு நாம் என்ன சொல்லுகிறோம் பாருங்கள், நமக்கு இப்ப நேரம் இல்லை என்கிறோம். குடும்பத்தை ஆரம்பிப்பதற்கு எதை நாம் தேடினோமோ ஆரம்பித்த பின்பு நமக்கு குடும்பத்தையே உண்டாக்கி கொடுத்ததை விட்டு விடுகிறோம் பாருங்கள். அதுதான் நமக்கு ஏற்படுகிற தோல்வி. நம்முடைய குடும்பத்தில் வருகிற மகா பெரிய தோல்வி அதுதான். அதனாலே ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது நாம் கடவுளை வேண்டிக் கொண்டோம் என்றால் அது நமக்கு கைகூடின பின்பும் அதை தந்தவரை தான் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுத்ததெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நாம் என்ன பார்த்தோம்? சக்சஸ் சும்மா வருவதல்ல, நம்முடைய செயல்பாடு மிக அவசியம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஃபெய்த்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் 2 பலன் கொடுப்பார், சாம்பலுக்கு பதிலாக கடவுள் சிங்காரத்தை நமக்கு கொடுப்பார் என்று திருமறை வசனம் சொல்லுவதை இது பாடலாகவே பாடப்பட்டிருக்கிறது. அதை நாம் பாடுவோம். கடவுள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். Praise you, Jesus. அதான் நம்முடைய அந்த நம்பிக்கையோடு இதை நாம் பாட போகிறோம். இது பலருக்கு விளங்குறதில்லை. சில நேரத்தில் சிலர் கேட்டிருக்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்று. வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு கடவுள் கொடுக்கிறார் என்று என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நமக்கு கீழே விழுந்து நாரியிலே ஒரு நோய் வந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோமே, அதுக்கு மேலும் நாம் மருந்து செய்யலாம். சில நேரம் அந்த நோய் மாறினாலும் நாம் இருந்ததை விட அதுக்கு பின்பு இருந்ததை விட நிறைய இன்னும் பலன் கொண்டவர்களாக மாறிவிட மாட்டோம். ஏண்டா அது வந்ததுனாலே அது வருத்தம் எப்பவும் வீக் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுதான் உலக பிரகாரமான உண்மை, சரித்திர உண்மை. அதுதான் உலக மக்களுக்கு நடக்கிற விடயம். அதுதான். ஆனால் கடவுள் பக்கம் நாம் வந்தோம் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே நாம் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததினாலேயே நாம் தொடர்ந்து வீக்காய் போய் கொண்டிருக்க மாட்டோம். கடவுளை நாம் நம்பினதினாலே என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்ததோ அதுக்கு பதிலாக இறைவன் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் உலகத்தை போல அல்ல, பெரியவர். அல்லேலூயா. பாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் பதிலாக களிப்பை தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை மலை மேல் வைப்பீரையா. கண்மலை மேல் வைப்பீரையா. கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. என்னை அபிஷேகம் செய்வீரையா. என்னை என்னை அபிஷேகம் செய்வீரையா.
பதிலாக 2 தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தருவீரையா. புலம்பலுக்கு புது பாடல் தருவீரையா. கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைப்பீரையா. கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைப்பீரையா. தூரமாக என்னை நன்றி சொல்ல, என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா. என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக 2 தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை இப்பொழுது அர்ப்பணிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளங்களை கொடுக்க போகிற புதிய ஆண்டிலே ஆண்டவரே நமக்கு ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் கடவுள் நமக்கு ஆதாரமாக இருப்பதினாலே ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். புதிய ஆண்டை நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே என் ஆதாரம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆரம்பிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புவோம். இந்த நேரத்திலே உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கடன் வேண்டுகிறவனா இல்லாமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பாய் என்று கடவுள் கூறியிருக்கிறாரே. புதிய ஆண்டிலே ஆண்டவர் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே பங்குபடுகிற எல்லாருக்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தினீரே. அதுபோல் ஆண்டவரே, இவர்களுக்கென்று உருவாக்கி கொடுக்கிற புதிய ஆண்டிலே இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நுழையும்படியாக உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இப்பொழுதே வந்து தங்குவதாக. நீரே இவர்களுக்கு ஆதாரமாக இருந்து இவர்கள் வாழ்க்கைக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளையும் வந்து சேரும்படி நீர் செய்வீராக. தடைகள் எல்லாம் நீர் உடைத்தறிந்து பூட்டப்பட வேண்டிய கதவுகளை பூட்டி திறக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து வெற்றியோடும் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீர் செல்லுவீராக. செங்கடலை பிளந்தவரே, மன்னாவை பொழிந்தவரே, பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தெய்வமே, இதோ புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இதோ இந்த நேரத்திலே எல்லா நன்மைகளின் ஆசீர்வாதங்களும் இவர்கள் மேல் வந்து தங்கட்டும். Thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த குடும்பங்களை பராமரித்த தெய்வமே, புதிய ஆண்டிலும் கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருளும். இவர்களுடைய குடும்பத்திலே நடைபெற வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களும் நடைபெறட்டும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வறட்சிகள் நீங்கி செழிப்பு உண்டாகட்டும். கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும். தாழ்மையில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்களாக. Praise you, Jesus. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தின ஆண்டவர், பிறக்க போகிற புதிய ஆண்டிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர், இங்கு வந்திருக்கிற குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். சந்ததியை சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன் என்றவரே. இந்த பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை காண்பார்களாக, வெற்றி வாழ்வை காண்பார்களாக, உயர்வின் வாழ்வை காண்பார்களாக, சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண்பார்களாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஆண்டுக்கு ஒரு தடவை உற்சாகமாய் நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்தில். நன்றி 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 ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். புதிய ஆண்டுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமோ அதை எங்கள் மேல் இப்பொழுது நீர் வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு ஆதாரமாய் இருந்து வழி நடத்த போகிறீர். வெற்றியை காணும்படி, உயர்வை காணும்படி நீர் எங்களை நடத்த போகிறீர். உமக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே நன்றி சொல்கிறோம். துதிய ஆராதனை செய்கிறோம், துதிய ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம்,
இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.